சென்னையில் நேற்று முன்தினம் மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு சென்னையை அலறவிட்ட ஈரானிய கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இரண்டாவது குற்றவாளியான அம்ஜத் மீசம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அம்ஜத் மீசமின் பெற்றோர் இருவருமே திருட்டு வழக்கில் சிறையில் இருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பினாகினி ரயிலில் கழிவறையில் பதுங்கி தப்பிச் சென்ற 3வது குற்றவாளியான சல்மான் ஓங்கோல் அருகே கைது செய்து சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சல்மானுக்கு ஒரு தங்கை மட்டுமே உள்ளார். திருட்டு தொழிலில் இருந்து விடுபட்டு திருந்திவிட்டோம் என சொந்த மாநில போலீசாரை நம்ப வைப்பதற்காக சல்மான் சாலையோரங்களில் கூலிங் கிளாஸ் வியாபாரம் செய்து வந்துள்ளார். திடீரென மாயமாகி பெருநகரங்களுக்கு சென்று தங்கள் கூட்டாளிகளுடன் கைவரிசை காட்டி வந்துள்ளார். போலீசாரை குழப்புவதற்காகவும் தங்கள் கும்பலைச் சேர்ந்த அனைவரையும் திருட்டு செயின் பறிப்பு தொழிலில் கை தேர்ந்தவர்களாக மாற்ற பயிற்சியளிக்கப்பட்ட தகவலும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற கூட்டாளிகளை வழிநடத்தும் தலைமை பண்பை உருவாக்க இந்த கும்பலைச் சேர்ந்த மூத்த திருடர்கள் பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கி வருவது தெரிய வந்துள்ளது. கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றும் போது ஒரே நபர் தொடர்ச்சியாக தலைமை வகிக்காமல் குழுவில் உள்ளவர்கள் மாறி மாறி தலைமை வகித்து வந்துள்ளனர். இந்த கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஹிந்தி, அரபி, உருது, பார்சி ஆகிய 4 மொழிகள் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கொள்ளையர்கள் 2 பாணியில் மட்டுமே பெரும்பாலும் கொள்ளையை அரங்கேற்றுகின்றனர். மூதாட்டிகளை குறிவைத்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது மற்றும் தங்க கடத்தலில் ஈடுபடுபவர்களை பின்தொடர்ந்து அவர்களை மடக்கி சுங்கத்துறை, சிபிஐ, வருவாய் புலனாய்வுத்துறை என விதவிதமான பொய்களை சொல்லி நகைகளை பறித்துச் செல்வது, இவை 2ம் தான் இவர்களது பிரதான கொள்ளை பாணி என்கின்றனர் போலீசார். கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு இவர்களது சொந்த பகுதியான மராட்டிய மாநிலம் அம்பிவேலி மற்றும் மராட்டிய எல்லையோரம் அமைந்துள்ள கர்நாடக மாநிலம் பிதரில் சென்று பதுங்கிவிடுவது வாடிக்கை. அங்கு சென்றுவிட்டால் அவர்களிடம் இருந்து நகைகளை பறிமுதல் செய்வது அவ்வளவு எளிதல்ல என்கின்றனர் போலீசார். அதையும் மீறி போலீசார் அங்கு சென்றால் மனித உரிமை மீறல், பெண்களிடம் தவறாக நடக்க முயற்சித்தார்கள் என வழக்கறிஞர்களை வைத்து புகார் செய்து போலீசாருக்கே நெருக்கடி கொடுப்பதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். கைதான ஈரானிய கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரித்தால் தமிழ்நாட்டில் நடந்த மேலும் பல கொள்ளை சம்பவங்களில் துப்பு துலங்கலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.